ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th இங்கிலீஷ்க்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள்ப்பா. இது வந்து பல கேள்விகளை நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ண பார்த்துங்க. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸை தொடர்ந்து போடுறேன். அதோட முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாம் டேட்டை போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சீக்கிரம் போட முடியும். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சினோனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாபிள்டு, செகண்ட் ஒன் லவுடர், தேர்ட் ஒன் ஃபேபிள்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸில் ட்ரெடிஷ்னல், பெட்லேம், அப்புறம் அக்கஸ்டம்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்க கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் கேளுங்க, ஆன்சர் பின் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் சூஸ் த அப்ரோப்ரியேட் காம்பவுண்ட் வேர்டு ஃபார் ஐ. நெக்ஸ்ட் எயித் ஒன் fill in the blanks with homophones. ஸோ we should say dash instead of saying dash. ஓகேங்களா? Ninth one, fill the blanks with determinism. They came early, but there was dash work to do. Next 10th one, fill in the blanks which proper tense. She dash ask excuses for coming late always. 11th one, fill in the blanks with proper modal auxiliary. Dash I come in sir. 12th one, fill in the blanks with proper quasi model. We dash to help the society. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13th one, fill in the blanks with proper preposition. The bridge is constructed dash the river. Next 14th one, choose the correct expansion of the abbreviation CPUக்கு என்ன வரும் பார்த்து வச்சுங்க. 15th one, fill in the blanks with proper article. dash Ganga is one of the holy rivers in India. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் பார்ட் 2 பசங்களை பார்ட் 2 செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ போயம் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 16th one, whom does the poet admire? B, for what reasons do the athletes sweat? 17th one, A, explain ice block cold ice. B, identify the figure of speech used here. 18th one, A, why are doctors called from stands by the sponsors? B, why does the poet make such observation? ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th one, A, whom does the poet want to relearn from? B, mention the figure of speech used here. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 3 பசங்க. ஸோ செக்ஷன் ஒரு ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2021 இது பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஹவு இஸ் த ஸ்கூல் எஜுகேஷன் இன் த வில்லேஜ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சிட்டி. 23 வாட் டிட் ஷி கன்சிடர் ஹர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஒய். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 3 டைலாக் ரேட்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பேசஞ்சர் அண்ட் கண்டக்டர் எதுனா போது சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பசங்களுக்கு பேராகிராஃப் மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான சந்தேகம், அதாவது ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஷின் பேப்பர் தான் வருமா, இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு தெளிவாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக கொஷின் பேப்பர் வந்து மாறுபட்டு வரும்பா. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் நல்லா படித்து வச்சுருங்க. 1 to 4 மாவட்ட மாணவர்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. மற்ற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் 25 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த கிராண்ட் மதர்ஸ் இன் ஆத்தர்ஸ் வியூ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 26 வை வாஸ் மேரி கோம் நேம்டு த குவீன் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷன்ட் மேரி. ஓகேங்களா? Next 7th round answer in one of the following questions paragraph. Next 27 explain the theme confession of Bond Spectator. 28 this poem is nothing but a criticism of modern life, justify the statement. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் த இன்ஸ். ஸோ இதை பார்த்து வச்சிங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து சம்மரைஸ் ஆர் நோட்ஸ் மேக்கிங். ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை எழுதுங்க. ஓகேங்களா? அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேசேஜ் பார்த்து வச்சிங்கப்பா. அப்படின்னா இந்த மாடல் எப்படி வந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்து வச்சிங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸு. ஸோ இதில் கூட எல்லா கேள்வி நல்லா படித்து வச்சுருங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்டு தொடச்ச போகிறேன். ஸோ அடுத்து எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்றத உங்கள் எக்ஸாம் டேட் டைம் டேபிள் டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் டேட்டு போட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.